ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாத தேய்பிறை பஞ்சமி நாள் நேரம் எளிய வாராகி வழிபாட்டு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூடவே கைப்பிடி கல்லுப்பு போதும் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டம், கவலை, நெகட்டிவ் அனைத்தையும் வாராகி அன்னை விரட்டி விடுவாள் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாராகியை தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டம், கவலைகள், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அனைத்தையுமே தீர்த்து வைத்து விடுவாள் வாராகி அன்னை. வாராகி அன்னைக்கு செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறை, பரிகாரம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ப்பதற்கு உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் வழிபடுவதற்கு குழந்தையைப் போல இருப்பவள் தான் வாராகி அன்னை. அதனால் வாராகி வழிபாட்டை நீங்கள் இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் வாராகி அன்னை வரம் கொடுப்பாள், நம் துயர் துடைப்பாள் அப்படின்றதுலாம் இல்லை. மனதில் தூய அன்போடு, மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் வாராகி எண்ணெயை முழுவதுமாக நம்பி நீங்கள் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலே, அம்மா தாயே வாராகி அப்படின்னு சொன்னாலே போதும், உங்கள் துயர் துடைக்க ஓடோடி வந்து விடுவாள் வாராகி அன்னை. மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு 2 பஞ்சமிகள் வரும். இதில் தேய்பிறை பஞ்சமி அன்று உங்கள் துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போவதற்கு வாராகியை வழிபடுங்கள். இப்போ புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி நாள் நேரத்தை பார்க்கலாம். 21ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவு 11:43க்கு ஆரம்பிக்குது இந்த பஞ்சமி திதி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. அதாவது சனிக்கிழமை முடிய போகும்பொழுது தான் இந்த திதி ஆரம்பிக்குது. அதனால் நம்ம சனிக்கிழமை பூஜை அப்படின்றது செய்ய முடியாது. மறுநாள் அந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்பவர்கள் தாராளமாக காலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்து விடலாம். இல்லை, நாங்கள் மாலை நேரத்தில் தான் பூஜை செய்வோம் அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் 9:30க்குள்ளாக இந்த பூஜையை செய்யணும். எப்பொழுதுமே நம்ம இரவு பூஜை 10-11 மணி வரைக்கும் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தடவை அந்த இரவு 9:49 வரைக்கும் தான் அந்த பஞ்சமி திதி இருக்குது. அதனால் நீங்கள் 9-9:30க்குள்ளாகலாம் இந்த பூஜையை முடித்து விடுங்கள். அதற்கப்புறமா சஷ்டி திதி ஆரம்பித்து விடும். அதனால் இந்த பஞ்சமி திதி இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக அன்னையை வழிபடலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே நீங்கள் 3-4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார அந்த பூஜையை முடித்து விடுங்கள். வாராகிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையும் இரவு நேர பூஜையும் தான் முக்கியமானது, சிறப்பு வாய்ந்தது. இப்போது நீங்கள் காலையிலேயே செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு வாராகி படமோ சிலையோ இருந்தால் அதற்கு அபிஷேகங்கள், அல்லது அந்த சிலை இருந்துச்சுன்னா அபிஷேகம் செய்யுங்க, படம் இருந்துச்சுன்னா அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பித்து விடலாம். சிலை, படம் எதுவுமே இல்லாமலும் நீங்கள் தாராளமாக வாராகி பூஜை, பஞ்சமி பூஜை செய்யலாம். ஒரே ஒரு அகல் விளக்கை நீங்கள் வாராகியாக பாவித்து ஏற்றி வைத்து விட்டு அதில் 2 விரலி மஞ்சளை வச்சாலே அங்கு வாராகி அன்னை உட்கார்ந்து விடுவாள். அதற்கப்புறமா நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யலாம். இப்போது ஒரு 5 முக தீபம் ஏற்ற வேண்டும். அது குத்து விளக்காக இருந்தாலும் சரி, 5 அகல் விளக்காக இருந்தாலும் சரி, பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுவது பஞ்சமி நாயகிக்கு மிகவும் பிடித்தமானது. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் வாராகி அன்னை நிறைவேற்ற இந்த பஞ்ச தீபம் அப்படின்றத நீங்கள் ஏற்றுங்கள். செவ்வரளி மலர்கள், செம்பருத்தி மலர்கள், இந்த மாதிரி சிவப்பு வண்ண மலர்களை வாராகிக்கு வைத்து வழிபடலாம். அதே போல் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பானகம், வெண்பொங்கல், மிளகு வடை, இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் செஞ்சு வழிபடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா பசும் பாலில் நீங்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து, நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வாராகிக்கு வைத்து வழிபடலாம். பழங்கள், மாதுளை பழங்கள் அந்த முத்தை உதிர்த்து தேன் கலந்து வைத்து வழிபடலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபடுங்க. வெறுமனே ஒரு தயிர் சாதம் அதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக வாராகி அன்னையை வழிபடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளவர்கள் கோவிலுக்கு சென்று வாராகி அன்னையை வழிபடலாம். எலுமிச்சம்பழ மாலை, செவ்வரளிப்பூ மாலை, இந்த மாதிரி அன்னைக்கு பிடித்த அந்த மாலைகளை போட்டு நீங்கள் வழிபடலாம். ஏலக்காய் மாலை சாற்றலாம்.
தீபம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் வாராகி கோவிலில் மிக மிக விசேஷமானது. அதனால் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து ஒரு 5 பஞ்சமிக்கு 5 தேய்பிறை பஞ்சமிக்கு தேங்காய் தீபம் ஏற்றுங்கள். வளர்பிறை பஞ்சமியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 5 வளர்பிறை பஞ்சமிக்கு தொடர்ந்து ஏற்றுங்க. 5, 7, 9 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி பார்த்துக்குருங்க. தேய்பிறை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்கு மட்டும்தான் நீங்கள் தேங்காய் தீபம் வந்து கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக் கொண்டு வாராகிக்கு கோவிலுக்கு சென்றால் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுங்கள். வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததாக இல்லை. அதனால் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் மட்டும் இந்த வாராகிக்கு தேங்காய் தீபத்தை வந்து ஏற்றி வழிபடலாம். இந்த மாதிரி ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், சீக்கிரமே திருமணம் நடக்க வேண்டும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், இந்த மாதிரி வேலை வேண்டும், எந்த மாதிரியான வேண்டுதல்களையும் நிறைவேற்ற வாராகிக்கு தேங்காய் தீபம் ஏற்றினாலே போதுமானது. இப்போது கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். வீட்டில் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியான அந்த பூஜையை செய்து எளிமையாக தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அன்னையை வந்து ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு உங்களால் முடிந்த அந்த வாராகி வஜ்ர கோஷம், ஏதாவது ஒரு திருநாமங்கள் நீங்கள் வந்து மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம். அல்லது வெறும் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும். ஒரு 9 முறை சொல்லுங்கள், 11 முறை சொல்லுங்கள். சொல்லி ஒரு 5 நிமிடம் மனமார வாராகி அன்னையை வந்து வழிபட்டு இந்த பஞ்சமி பூஜையை வந்து முடித்து விடலாம். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன பரிகாரத்தை வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், தீய சக்திகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய பரிகாரம், அற்புத சக்தி வாய்ந்த பரிகாரம். இதற்கு வந்து கல்லுப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வெண்கல பிளேட்டு எடுத்துக்கொள்ளலாம். பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அல்லது அகல் விளக்கு, பெரிதாக அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த கைப்பிடி கல்லுப்பை முதல்ல உங்கள் கையில் வச்சுட்டு பூஜை அறையில் அந்த தீபத்திற்கு முன்பாக நின்று, அம்மா தாயே வாராகி, என் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் ஏதோ தீய சக்தி, அமானுஷ்ய சக்தி இருப்பது போன்று இருக்குது, எதுவுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, எனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, தடைகளாகவே இருக்கின்றது, எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கவலை இப்படியே இருக்குது, எங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்தையும் தீர்க்க வேண்டும், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை அனைத்தும் வந்து தீர வேண்டும், பணம் வந்து எங்கள் கைக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றத உங்கள் கோரிக்கை அனைத்தையும் அந்த கல்லுப்பை கையில் வச்சுட்டு நீங்கள் வாராகி அன்னை முன்பாக நின்று ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கல்லுப்பை அந்த பிளேட்லேயோ அகல் விளக்குலேயோ வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே சூடம், அந்த கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2 சூடமாக நீங்கள் வைத்து அந்த ஃபஸ்ட்டு பூஜை அறையில் 2 சூடத்தை அந்த கல்லுப்பு மேலே வச்சு ஏற்றி அதை வந்து பூஜை அறையில் காண்பித்து விட்டு வீடு முழுவதும் ஒரு இண்டு இடுக்கு மூளை முடுக்கு ஒரு இடம் விடாமல் இன்ச்சு பை இன்ச்சு உங்கள் வீடு முழுவதும் இந்த கல்லுப்பு மேலே இருக்கிற சூடத்தை ஏற்றி நீங்கள் வந்து காண்பிக்க வேண்டும். சூடம் வந்து நீங்கள் அப்பப்போ 2 வைத்து கொள்ளுங்கள். அதை தட்டில் பக்கத்தில் ஓரமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். அகல் விளக்காக இருந்தால் கையில் வந்து சுடும். அதனால் ஏதாவது சாம்பிராணி கரண்டி இந்த மாதிரியான ஒரு இதில் அந்த அகல் விளக்கை வச்சு நீங்கள் இதை வந்து செய்யலாம். அந்த நம்ம வந்து அந்த காலத்தில் அந்த கல்லுப்பை வச்சு திருஷ்டி எடுப்பார்கள். நமது முன்னோர்கள் திருஷ்டி எடுத்து அதை வந்து அடுப்பில் கொண்டே போட்டுருவாங்க. அதே மெத்தட் தான் நம்ம வந்து இப்படி செய்கிறோம். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்தையும் போக்கிவிடும் வாராகி அன்னையின் அருளால். அதனால் இதை வந்து உங்கள் வீடு முழுவதுமே காண்பித்து விட்டு நீங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து நடுவில் அந்த ரோட்டில் வந்து இந்த அப்படியே நீங்கள் போட்டுடலாம். இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க வீட்டுக்கு வெளியில். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், அந்த தீய சக்திகள், கடன் பிரச்சனை, அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே அந்த கல்லுப்பு வந்து அனைத்தையும் அந்த கெட்டதை ஃபுல்லாத்தையும் ஈர்த்து வெளியில், வீட்டுக்கு வெளியில் விரட்டி அடித்துவிடும். வாராகி அன்னையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே விரட்டி எடுத்து விடுவாள். ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. இதை தேய்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த துன்பங்களும் தேய்ந்து போவதற்கு இந்த பரிகாரம் அருமையாக உங்களுக்கு வந்து உதவி செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்ய மறக்காதீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா இருந்துச்சு, உடனே அது வந்து உங்களுக்கு தெரியும்.
அந்த ஒரு நெகட்டிவ்லாம் போகிற மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ நம்மை விட்டு எல்லா தரித்திரமும் நீங்கியது மாதிரியான தோற்றம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. அதனால் அந்த வாராகியின் துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமிக்குமே நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியுமே நுழைய முடியாது. வாராகி அன்னையின் அந்த முழு பாதுகாப்பு உங்கள் வீட்டிற்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஓம் வாராகி வஜ்ர கோஷம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.